ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை காண்பதற்காக சென்னையிலிருந்து மக்கள் திலகம் நற்பணி மன்றத்தின் தலைவர் அண்ணன் உசைன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவரிடமே பேசி சொல்லுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் ரத்தத்தின் ரத்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலிருந்து வருகிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நற்பணி சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். புரட்சி தலைவரை நேசிப்பவர் அனைவருமே மனிதநேயம் மிக்கவர்கள் என்பதற்கு பல சான்றுகளை சொல்லலாம். நேற்று இங்கு கர்நாடகா பெங்களூர் நடந்த புரட்சி தலைவரின் பிறந்தநாள் விழாவிற்கு நான் வந்து கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் 1971ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த படத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த படத்திற்காக மத்திய அரசுக்கு பாரத் பட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் எந்த படத்திலும் இல்லாத ஒரு காட்சி இந்த படத்தில் இருக்கிறது. அவருக்கு பேர் அந்த சண்டை பயிற்சி, திருக்குவாள் பயிற்சி. இரு கைகளிலும் வச்சு புரட்சி தலைவர் சுழற்றுவார். அதை எந்த ஒரு உலக நடிகர் எவராலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பம்சம் கொண்ட இந்த ரிக்ஷாக்காரன் படம் இன்று மட்டுமல்ல என்றுமே வெற்றி கொடி நாட்டும். இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி படம் எடுக்கிறாங்க, எவ்வளோ வசூல்னு சொல்றாங்க. ஆனா அந்த படத்தை ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் போட்டா 10 நாள் ஓடாது. ஆனால் 1965, 70, 60 வந்த படம் புரட்சி தலைவர் படம் வெற்றி சாதனை புரியும். உலகத்தில் ஒப்பற்ற வசூல் சக்கரவர்த்தி ஒரே நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே. சார், வசூல் சக்கரவர்த்தினா அந்த ஜெனரேஷன்ல இருந்தாரு, இப்போ வசூல் சக்கரவர்த்தி இருக்காரு. ஆமா, நீங்க ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்திய படத்தை விட்டுருங்க, ஹாலிவுட் படம் எடுங்க. அது யாரோ எடுக்கிறாங்க, இவ்வளவு பேர் பிரமாண்டமா எடுக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த படம் ஓடும். ஓகே. உலக நடிகர்கள்ல புரட்சி தலைவர் அவர் மறைந்து 38 வருஷம் ஆகுது. அவர் படம் வெளிவந்து 50 வருஷம் 60 வருஷம் ஆகுது. ஆனால் இன்றும் வந்து 200 நாள் ஓடும். சென்னையில இதே கண்ணி படம் 200 நாள் ஓடி, சென்னையில இதே கண்ணி படம் 200 நாள் ஓடுது. இந்த 2026லயும் இன்னும் 34லயும் ஓடும், 46லயும் ஓடும். புரட்சி தலைவர் நினைச்சாலே எனர்ஜிதான். புரட்சி தலைவர் நினைக்கிற எவனுக்குமே நோய் வராது. புரட்சி தலைவர் நேசிக்கிற எவனுக்குமே நோய் வராது. எல்லாமே திலகந்தரமா பாருங்க. உடல் வந்து நோய் இருக்கும், ஆனா உள்ளத்துக்கு என்னைக்குமே நோய் இல்லை. அந்த உள்ளத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்க ஒரே தலைவர் புரட்சி தலைவர் மட்டுமே. அந்த புரட்சியை நேசிக்கிற எல்லாருக்குமே எந்த நோயுமே வராது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த புரட்சி தலைவரை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே சக மனிதரை நேசிக்கக்கூடியவர்கள். ஒரு தலைமுறையே மாற்றி அமைத்த புரட்சி தலைவர். சினிமா நடிகர்கள் யாரோ வருகிறார்கள், யாரோ போகிறார்கள், அவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் புரட்சி தலைவர் ஒரு சமுதாயத்தையே, தலைமுறையே சீர்திருத்தியவர். இப்போ அவருடைய படங்களை நான் 5 வயசுல பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு இப்போ 66 வயசு. இன்னும் வந்து எவ்வளவு வருஷம் இருக்கணும் தெரியாது. ஆனால் நான் நல்லவனாக இருந்து நான் நல்லது செய்து மக்களுக்கு செய்ய தூண்டியவர் அவர். எனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவனையும் நல்லவனாக உருவாக்க வழிகோட்டி செஞ்சவர் புரட்சி தலைவர். ரொம்ப சிறப்பு சார். நீங்க அங்கிருந்து வருகை தந்தது ரொம்ப சிறப்பு. நீங்க உங்களையெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இது கொடுங்க. அது ஆஃப் பண்ணி திருப்பி ஸ்டார்ட். நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்க எல்லாருக்கும் ரிக்ஷாக்காரன் படத்தை பார்க்க வந்திருக்க அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆரணி ரவி அவர்கள் சென்னையில் வந்திருக்கும் உசைன் அவர்களுக்கு ஷால்வை அணிவித்து மரியாதையினை செலுத்துவார். அதே போல் என்னுடைய அன்பு திரு உசைன் அவர்களுக்கு. ரகு சார், வாங்க, நீங்க இருக்கட்டும் சார்.
ரெண்டு வரல காட்டு. ஆனா அப்படியே வாவுத்த அப்படியே இருங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 2 நிமிஷம் இருக்கும். இப்படி வாங்க. ரெடி, கொஞ்சம் எப்படி வாங்க. திரு ரகு அவர்கள் யூடியூப் சேனலை நடத்தி கொண்டு எம்ஜிஆர் புகழை பரப்பி கொண்டு வருகிறார். அவர் பல எம்ஜிஆர் பாடல்களை பாடி யூடியூபில் அசத்தி வருகிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க எம்ஜிஆர் புகழ், வாழ்க புரட்சி தலைவர், வாழ்க பாரத் ரத்னா. இருங்க. என்னுடைய நண்பர் ரகு அவர்களுக்கு என்னுடைய ஒரு சிறிய பரிசை கொடுக்கிறேன். அவர் எப்பொழுதும் எம்ஜிஆர் பக்தராக இருக்கிறார். அவரால் நாங்கள் எல்லாம் உலகம் முழுக்க தெரிகிறோம் யூடியூபில். அதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் உழைக்கும் கரங்கள் ஷூட்டிங்க்கு தலைவர் புரட்சி தலைவர் அவர்களுக்கு 2 கைகள் செகண்ட் கொடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். உழைக்கும் கரங்கள் ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் நான். 2 கையும் ஒரு கை செகண்ட் கொடுத்துருக்கேங்க நான். ஷூட்டிங் டெய்லி போய் பார்க்க உழைக்கும் கரங்களுக்கு. இன்னைக்கு ஹலோ, இன்னைக்கு தம்பி உதயகுமார் அவர் பிறந்த நாள், அவருடைய வாழ்த்துக்கள். ஓகே, திரு ஆரணி ரவி அவர்கள் திரு லோகேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். இல்ல பரவாயில்ல, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர், பாரத் ரத்னா, பாரத் ரத்னா, பாரத் ரத்னா. எங்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு, டாக்டர் எம்ஜிஆருக்கு, காடர் மகன் எம்ஜிஆருக்கு, உரிமை குரல் எம்ஜிஆருக்கு, எங்கள் தங்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு, பாரத் ரத்னா டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு. தலைவர் தான் அடிக்கிற தலைவர் தான். அம்மா செத்தாலும் இன்னைக்கு செத்தாலும் நாளைக்கு செத்தாலும் தலைவர் தான். வாழ்க்கையில தலைவர் முன்னாடி யாரும் வர முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். போன்ல என் உயிரை தலைவர் அடிக்கிறோம். என் உயிரை தலைவர் தான். நான் பார்க்கிறோம், நான் 30 வருஷமா பாத்துக்கிறேன் தலைவர். எனக்கு லோகு தெரியுமா ப்ரோ? லோகு தெரியும் தலைவரை பத்தி எல்லாம் தெரியும். அவரு எங்க எம்ஜிஆர் தான்.
அவரை விட்டு மேல யாரும் அடிச்சுக்கவும் முடியாது. அஞ்சு தலைமுறை எவனும் வாழ்ந்துதான் சரித்திரத்துல வார்த்தையே இல்லை. என் புரட்சி தலைவர் தாய் குலத்தின் தங்கம், தாய்க்கு தலைமகன், ஊருக்கு உழைப்பவன், தாய் சொல்லை தட்டாதே, நீதிக்கு தலைவணங்கு, உரிமை குரல். சத்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒளிவிளக்கு ஏழைகளின் தலைவர். இவரை மாதிரி பிறக்கிறதுக்கு ஆகாது. எம்ஜிஆர் மாதிரியே பிறக்கிறதுக்கு ஒருத்தர் ஆகுறதில்ல சார். எம்ஜிஆர் மாரி ஒருத்தர் பிறக்கிறதுக்கு ஆகுறதில்ல சார். சூப்பரா பாட்டு போடுறீங்க. தேங்காய் வடிக்கலையா இன்னைக்கு? இல்லை, லட்டு குத்துனா. ஓகே, நான் பார்க்கல, வீடியோ எடுக்கலையா? பார்த்தா நம்ம எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். சரி சார். சரி எனக்கு அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில்.
ப்ரொமோஷன் கொடுக்குறது